Welcome to Sophia Coaching Center. The question is P of A equal to 0.4, P of A union B equal to 0.7 and condition A and B are independent. A and B are independent. Then we will find out P of B is so P of A union B formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So our condition independent. So independent P of A intersection B P of A dot P of B. So the equation change P of A union B equal to P of A plus P of B minus P of A into P of B change. So first term P of A plus P of B common 1 minus P of A. So P of A value P of A 0.4. So that we substitute 0.4 plus P of B find out into 1 minus P of A value 0.4 and then P of A union B 0.7. So that we substitute 0.7. So இப்போ 0.4 வந்து left side எடுத்துட்டு வந்துட்டோம் 0.7 minus 0.4 என்ன வந்துரும் 0.3 னு வந்துரும் இங்க வந்து P of B into 1 minus 0.4 னா 0.6 னு இருக்கும். So இதுல இருந்து P of B find out பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வந்துரும் 0.3 divided by 0.6. So cancel பண்ணோம் அப்படினா 1/2. So நமக்கு P of B தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So P of B equal to 0.5. So இதான் answer. Next question பாருங்க. The joint probability density function of x comma y is f of x comma y is equal to 8/9 into xy 1 less than or equal to x less than or equal to y less than or equal to 2 and 0 elsewhere கொடுத்திருக்காங்க. இதுல என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா then find the marginal density function. So நமக்கு வந்து probability density function கொடுத்துட்டு அதுல இருந்து marginal density joint probability density function வந்து கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து marginal density function வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. அது function of x மட்டும். இதுலயே வந்து marginal density function of y இருக்கு, marginal density function of x இருக்கு. So இதெல்லாம் ஆல்ரெடி வந்து probability theory வந்து யூனிட் வந்து எடுக்கும்போதே நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க f of x, y equal to 8/9 xy. ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா f of x equal to integral f of x comma y into dy. என்ன கேட்டிருக்காங்க marginal density function of x தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸரேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒய்யில் இருக்குது, dy இருக்கிறதுனால நம்ம ஒய்யோட லிமிட் தான் வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஒய்யோட லிமிட் வந்து என்ன அப்படின்னா x to 2. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ f of x equal to integral x to 2 f of xங்கிறது என்ன 8/9 into xy இது வந்து given into dy. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறதுனால இப்போ இதில் என்னெல்லாம் கான்ஸ்டன்ட் 8/9 இன்ட்டு எக்ஸும் கான்ஸ்டன்ட் தான் அண்ட் இன்டெக்ரல் x to 2 இன்ட்டு dy மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை இன்டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா 8/9 x இன்ட்டு ஒய்ன்னு வந்துடும். சாரி y இன்ட்டு dy இருக்கும். x வந்து கான்ஸ்டன்ட் காமனாக எடுத்துட்டோம். இங்கே வந்து என்ன இருக்குது y இன்ட்டு dy. ஸோ y²/2 இருக்கும். லிமிட் வந்து என்ன அப்படின்னா x to 2. ஸோ 8/9 x இன்ட்டு இங்கே 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 2s are 8. அப்போ இங்கே 4/9 வந்துடும். எக்ஸ் வந்து காமனாக வெளியில் இருக்குது. ஒய்யோட லிமிட் வந்து என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் வந்து 2ன்னு அப்ளை பண்ணோன்னா y² அப்படின்னா 4ன்னு வந்துடும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் வந்து எக்ஸு.
ஸோ இங்கே ஒய்க்கு வந்து எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 4/9 எக்ஸ் இன்ட்டு 4 - எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதிலே வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.